பண்ணியிருக்குன்னுட்டு துபாயில் எனக்கு செம்ம செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. பாருங்க, செலிப்ரேஷனை கொஞ்சம் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். துபாய் இது மினா பஜார் அப்படின்னு சொன்னாங்க. பட் துபாயில் செம்ம செலிப்ரேஷன் போய்கிட்டு இருக்கு பாருங்க. சாம்பியன்ஸ் ட்ராஃபி இந்தியா வின் பண்ணதுக்கான செலிப்ரேஷன் இது. துபாயில் செம்ம செலிப்ரேஷன் போய்கிட்டு இருக்கு. இங்க பாருங்க, இன்னும் கூட்டம் வந்துகிட்டு இருக்கு. இது மட்டும் இல்ல, அந்த சைட்ல இருந்து அந்த எண்டில் வரைக்கும் கூட்டம் வந்துருச்சு. இன்னும் இந்த சைட்ல இருந்து இன்னும் கூட்டம் வந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2 மணி நேரத்துக்கு 3 மணி நேரத்துக்கு இந்த இடத்துல எந்த ஒரு போலீஸும் வராது, எந்த ஒரு டிராஃபிக்கும் எங்கேயும் யாரும் இங்கே வரமாட்டாங்க. ஃபுல்லாக இந்தியன்ஸ் வந்து ஆக்குபை பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்க, கூட்டம் பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கு. இந்தியா வின் பண்ணுச்சுன்னா நம்ம ஆளுங்களுக்கு எவ்வளோ சந்தோஷங்கிறத இது மூலிமா தெரிஞ்சுக்கலாம். என்னதான் வெளிநாட்டில் வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நமக்கு இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். கீழே போயிட்டு பண்ணலான்னு தான் பார்த்தேன், லைவ் கொடுக்கலான்னு தான் பார்த்தேன். பட் இந்த அளவுக்கு வந்து நம்மளால் கொடுக்க முடியாது. பார்த்தீங்களா, எவ்வளோ சந்தோஷங்க, எவ்வளோ சந்தோஷங்க. இந்தியா வின் பண்ணதுக்கு எவ்வளோ சந்தோஷங்க. பாருங்க, நம்ம தமிழ்நாட்டில் இருந்தால் தமிழ்நாட்டு ஆளுங்க மட்டும்தான் இருப்போம், கேரளாவில் இருந்தால் கேரளாவில் மட்டும்தான் இருப்போம், ஆந்திராவில் இருந்தால் இங்கே ஒட்டுமொத்த இந்தியாவும் இங்கே இருக்காங்க. பாருங்க, இந்தியா கொடி வந்து துபாயில் பறகுது. இந்தியா கொடி துபாயில் பறகுது பாருங்க. இந்தியாவோட கொடி துபாயில் பறக்குது. ஒட்டுமொத்த இந்தியாவும் இங்கே தான் இருக்கு பாருங்க. ஒட்டுமொத்த இந்தியாவும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணா எப்படி இருக்கும்? அது இப்படி தான் இருக்கும் பாருங்க. செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸையும் வந்து பார்க்குற மாதிரி கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி செலிப்ரேஷன்லாம் வந்து இந்த மாதிரி லைவ்ல வந்து எப்பயாவது ஒரு முறை தான் கிடைக்கும் பாருங்க. அதுவும் நம்ம இந்தியாவில் இல்லை, இது துபாயில் இந்த அளவுக்கு ஒரு பெரிய செலிப்ரேஷன் போய்கிட்டு இருக்கு. नहीं रामपाल के साथ रामपाल के साथ रामपाल रूम का ओनर है। जसपाल वो अभी थोड़ा बाहर गया। பாருங்க, நம்ம ரூம்மேட்டும் வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. போடு வெளியே போடு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி இந்த வீடியோ வந்து பார்க்க சொல்லுங்க. அது பாருங்க, நம்ம பிள்ளைகள்லாம் வந்துகிட்டு இருக்கு, ஒன்னொன்னா வந்துட்டு இருக்கானுங்க. பாருங்க, டான்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கீங்க.